அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து ரூட் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது 24ல் கேட்ட கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் கண்டுபிடிக்கக்கூடாது, ஆப்ஷனுக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சி தான் போடணும். ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? கொஸ்டின் இருக்குது. கொஸ்டினில் 2 ரூட் இருக்குது. ரூட் 7, ரூட் 3. இங்கே ரூட்க்கு வெளியில் ஒரு நம்பர் இருக்குது. ரூட்க்கு வெளியில் எந்த நம்பர் இல்லைன்னா 2 இருக்கிறதா அர்த்தம். எதுவுமே இல்லை, ஆப்ஷன்லாம் பாருங்கள், எதுவுமே இல்லை. அப்போ எல்லா இடத்துலையுமே 2 இருக்கிறதா அர்த்தம். நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். இங்கே 5, வெளியில் 4 இருக்குது. அப்போ வெளியில் இருக்க அந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 3க்கும் 4க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 12. இப்போ ரூட்டுக்கு வெளியில் என்ன வரணும் அப்படின்னா 12 வர்ற மாதிரி ஒரு நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். 3யோட 4 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12 வந்துடும். 4ஓட 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 12 வந்துடும். அப்போது எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணுறீங்களோ அதை இதோட இதுக்கான பவராக மாற்றிடுங்க. இப்போது 7 பவர் 4, இங்கே 5 பவர் 3. ஓகே, எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணி 12 வருதோ அதை உள்ளேயும் போடணும். இப்போ பாருங்கள், 7 × 7 × 7 × 7. 7 4 தடவை பெருக்கணும் அப்படின்னா 2401. இங்கே 5 3 தடவை தான் பெருக்கணும். 5 × 5 × 5 125. ஓகே, அதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இடையில் அமையும் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ 125க்கும் 2401க்கும் இடையில எந்த நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 125க்கும் 2401க்கும் இடையில எந்த நம்பர் இருக்குது, ஆப்ஷன்லேருந்து போகணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ரூட் 2. இப்போ வெளியில் எதுவுமே இல்லைன்னா 2 இருக்கிறதா அர்த்தம்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், அடுத்தது ரூட் 2 × 6. அப்போ தான் எல்சிஎம் என்ன வரும்? 12 வரும். அப்போது இங்கே என்ன பண்ணுவோம்? பவரில் 6. அப்போ 2 × 2 × 2 × 2 6 தடவை பெருக்கணும் அப்படின்னா 64ன்னு வரும். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 2 3. சரி, செகண்ட் ஆப்ஷன் 3. இங்கே வெளியில் எதுவுமே இல்லைன்னா 2 × இங்கேயும் 6. ஏன்னா 6ஆல் மல்டிபிள் பண்ணும்போது தான் எல்சிஎம் ஆனால் 12 வரும். அப்போ இங்கேயும் பவரில் 6. அப்போ 3 × 3 × 3 6 தடவை பெருக்கும்போது 729 வருது. அப்போ இது வந்து ஆன்சராக இருக்கலாம். ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க? 125க்கும் 2401க்கும் இடையில என்ன இருக்குன்னு தானே கேட்டிருக்காங்க. 125க்கும் 2401க்கு இடையில 729 இருக்கலாம். ஓகேவா? இருக்கலாம்ல. ஓகே, அடுத்த ஆப்ஷன் இருந்தாலும் அடுத்த ஆப்ஷனை செக் பண்ணுவோம். இங்கேயே ஆன்சர் வந்துடுச்சு. இருந்தாலும் அடுத்த 4 பாருங்கள். ரூட் 4 எதுவுமே இல்லைன்னா 2 இருக்கிறதா அர்த்தம். எல்சிஎம் வந்து 12 அப்படின்றனால 6ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். இங்கேயும் 4 பவர் 6, 4 × 4 × 4 × 4 அப்படின்னா 4906ன்னு வருது. அப்போது இங்கே இருக்கிறதே 2401க்கு இடையில தான் கேட்டிருக்காங்க. பட் இங்கே என்ன ஆயிடுச்சு? 4096ன்னு போயிடுச்சு. அப்போ 4ம் இருக்காது, 5ம் இருக்காது. ஸோ ஆன்சர் ரூட் 3 தான். ரூட் 3.